மகாபெரிவாள். நம்முடைய வாழ்க்கையில நிறைய தடவை நம்ம சில விஷயங்களை யோசிப்போம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நானும் எல்லாம் கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒரு சிலருடைய வாழ்க்கையில அவங்க எவ்வளவு முன்னேற்றத்திற்கு வந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி போற போக்குல சொல்லிட்டு மட்டும் போயிடுவாங்க. ஆனா ஒரு சிலர் அது மனசுக்குள்ளேயே போட்டு அது ஒரு பெரிய கவலையாக மாற்றி இருப்பார்கள். அதுக்கு அழகா சொல்லுவாரு குரு கோபாலவல்லிதாசர் சொல்லும் பொழுது, எல்லாருக்குமே அந்த பிரபாவம் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது கரெக்டா கிருஷ்ணர் கொடுப்பாரு. அதுக்குள்ள நம்ம மனசு என்ன பண்ணோம் அப்படின்னா, அவனுக்கு இப்படி இருக்கு, நானும் தான் இத்தனை நாளா கோயிலுக்கு போறேன், ஆனா கடவுள் எனக்கு கொடுக்கல, அவனுக்கு கொடுத்துருக்கான். நானும் இப்படித்தான் வேலை பார்க்கிறேன், ஆனா எனக்கு இந்த வசதிகள் எல்லாம் கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னு நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தோணுது இல்லையா? அந்த கம்பேரிசன் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லுவோம், கம்பேர் பண்ணக்கூடாது கண்ணா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கம்பேரிசன் எல்லார்கிட்டயுமே வந்துரும். பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, அந்த மனசுல இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது ஒரு புள்ளியாச்சும் அது தோணும். அந்த புள்ளியாக தோன்றி மறைந்துறது பெரிய விஷயம் கிடையாது. அது அப்படியே ஆறாத வடுவாக உள்ள வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அதற்கு என்ன முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இத பெருசா சொன்னா பொறாமை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அழகா சொல்லுவாரு அவரு கோபாலவல்லிதாசன் சொல்லும் பொழுது, அதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம். ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் அப்படின்னு அவன் சொல்றாங்க. இது ஆதங்கம் கிடையாது. கரெக்ட்டா சொல்லணும்னா, இது பொறாமை அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆக இந்த பொறாமை வர்றதுக்கு இன்னொரு குணம் நம்மகிட்ட இருந்தா அது வராது. அது என்னங்க? பொறுமை. இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா எல்லாருக்குமே வாழ்க்கை இந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கத்தான் போகிறது. அழகா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயா சொல்லும் பொழுது, லைஃப்ல எல்லாருக்குமே சான்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். உன்னோட டர்ன் வர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் மகாபெரிவா சொல்லும் பொழுது பக்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் சாமி எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, ஏன் சாமி எனக்கு கருணையே காமிக்க மாட்டேங்கிறாங்க சாமி அப்படின்னு சொல்லி நிறைய கவலைப்படும் போது அவர் அழகா சொல்லுவாரு, நீ போற ஆஸ்பத்திரிக்கு போற, அங்க ஆஸ்பத்திரி டாக்டர் உன்னை பார்த்துட்டே இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஒரு பேஷண்ட் வர்றாரு. அப்ப டாக்டர் யாரு முதல்ல பாப்பாரு? எமர்ஜென்சில இருக்கிறவன பாப்பாரு. அவனுக்கு பார்த்தாதானே அவனோட உயிரை காப்பாற்ற முடியும். அதனாலதான் இப்ப நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்கள காப்பாத்துறதுக்கு பகவான் முதல்ல அவங்கள பார்த்தாதான் அவங்களுக்கு இந்த பிறவில ஒரு நல்ல நிலைமை கிடைக்கும்னு சொல்லிட்டு பண்றாரு. உனக்கு நீ கொஞ்சம் காத்திருந்தாலும் பரவாயில்ல, உன்னால அதை செய்ய முடியும் அப்படிங்கறதுனால உனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு சொல்வாரு. ஆக இந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இந்த பொறுமை வரணும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கணும். அழகா கடிமுத்து ஐபிஎஸ் சொல்லும் பொழுது, இஃப் யூ மாஸ்டர் யுவர் தாட் யூ கேன் மாஸ்டர் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்றாரு. வென் யூ மாஸ்டர் யுவர் மைண்ட் யூ கேன் மாஸ்டர் யுவர் லைஃப். வென் யூ மாஸ்டர் யுவர் லைஃப் யூ கேன் மாஸ்டர் யுவர் டெஸ்டினி அப்படின்னு சொல்லுவாரு. ஆக எல்லாவற்றையுமே நாம் நம்முடைய கையில் தான் வைத்திருக்கிறோம். ஆக அதை உபயோகப்படுத்துறது நம்முடைய கையில இருக்கு. அது சரியான வழியில கொண்டு போறதும் நம்மிடம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த சரியான கொண்டு போகக்கூடிய பாதையை யார் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுக்குத்தான் நமக்கு இந்த சொற்பங்கள் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. இந்த சொற்பங்கள் மட்டும் என்னங்க பண்ணிரும் அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கு அழகா ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு கல்லை தூக்கி போட்டு ஆத்துக்குள்ள போட்டா அது அப்படியே உள்ள போயிடும். அதே ஒரு மரக்கட்டை மாதிரி செஞ்சு அதுமே அந்த கல்லை வச்சு ஆத்துல விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே மிதக்கும். அதே போலதான் இந்த மரக்கட்டையாக இருக்கக்கூடியது இந்த நல்ல விஷயங்கள், நல்ல நண்பர்கள். அது நல்ல நண்பர்களை நாம் பழக்கம் செய்து கொள்வதால் நல்ல விஷயங்கள் மட்டும்தானே நமக்கு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த பொறுமை இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் எப்ப வரும் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும் பொழுதுதான். இந்த பொறுமை இருக்கிறவங்களாலதான் முயற்சி அப்படிங்கிற விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கு அழகா அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாரு. அவர் சொல்லும் பொழுது, என்கிட்ட ஒரு டிரைவர் கத்துரைப்பு வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவனை எப்பவும் போயிட்டு அங்க ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு திரும்ப வர வரைக்கும் அவர் கையில ஏதாச்சும் புஸ்தகம் வச்சு படிச்சுட்டு இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டேன், தினமும் ஏதோ புஸ்தகம் படிப்பீங்களே என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, அப்ப நான் படிச்சா என்னோட பிள்ளைங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், ஆனா படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு, இப்பெல்லாம் படிக்க முடியுமா என்னன்னு தெரியல, அதுக்கு எனக்கு வசதியும் கிடையாது அப்படின்னாரு. உடனே அவரை நான் திறந்தவெளி பல்கலைக்கழகத்துக்கு சேர்த்து விட்டேன். அழகா படிச்சாரு. அப்புறம் கல்லூரி படிப்பை முடிச்சாரு. அதுக்கு மேல ஒரு
டிகிரி முடிச்சாரு. அப்புறம் முனைவர் பட்டம் வாங்கினாரு. அழகா இப்ப அரசு கல்லூரியில விரிவுரையாளராக, புரொஃபஸராக இருக்காரு அப்படின்னு சொன்னார். ஆக முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே நம்மகிட்ட இருந்துட்டா, நம்மளால யாரையுமே தோற்கடிக்க முடியாது. நம்ம யாருமே தோக்கவும் மாட்டோம் யார்கிட்டயும். ஆக இந்த ஒரு விஷயம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியதாக இருக்கிறது. ஆக முயற்சி, பயிற்சி இந்த 2 விஷயங்கள் நம்மிடம் இருந்துவிட்டால் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை சொர்க்கம் தான். மகா பெரியவா ஆச்சரணம்.